வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Vivo Y75 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Vivo Y75 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. Y சீரிஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான சீரிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G மொபைல், அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8+4GB RAM இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y75 5G. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இது மாதிரி சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அது இல்லாமல் பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து சார்ஜர் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் இருக்குது. ஸோ சார்ஜர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், பட் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சார்ஜ் ஆகும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு வந்து C டைப் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா USB இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் வந்து 3.5mm ஜாக்கோட கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு நிறையா ஃபோன்ஸில் வந்து இப்போ வந்து சார்ஜரே கொடுக்குறது இல்லை, இல்லை வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செலவு உங்களுக்கு மிச்சம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Vivo Y75 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வைஸ் வந்து வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் அப்பீரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஒரு சாலிடான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கில்ட்ரான கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விவோவில் யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக இருக்குது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேமரா வந்திருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரியே இருக்குது. அண்ட் கேமரா கிட்ட வந்து 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் இதுவும் வந்து க்யூட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனோட சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம வந்து எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போடலாம். அப்படி இல்லைன்னா சிம் 2க்கு பதிலாக நீங்கள் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் மற்றபடி ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பட்டனுமே இல்லை, பிளைனாக இருக்குது. ஃபோனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக்கே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Vivo Y75 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி ஸ்டார்ட் அப்பும் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஃபன் டச் OS அப்படிங்கிற விவோட OSோட வருது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கீங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச், ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ LCD டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ வந்து நம்ம Vivo Y75 உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா Android 12 வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ Vivo Y75லையும் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 12ஓட தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து இன்னும் வந்து 11ஓடவே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 12க்காக வெயிட் பண்ணணும், 12 அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஃபேக்ட்ரியில் இருந்தே உங்களுக்கு வந்து 12ஓட வருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8+4GB RAM இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து RAM ஜாஸ்தியாக தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து மெமரியிலேருந்து ஒரு 4GB வந்து ரேமாக கன்வெர்ட் ஆகி யூஸ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 8+4 அதாவது 12GB RAM இருக்கிற கணக்கு. அண்ட் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெமரி, RAM,
ப்ராசஸர் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நாச் வந்து ஒரு கியூட் நாச்சாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான், பட் ரெண்டு கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஐஃபோனுடைய கேமரா செட்டப் வந்து ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்குது. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ளாஷை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த செட்டப் வந்து ரொம்ப ராயலாக இருக்குது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியாது, 1080p மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாச் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும், 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன், ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், 18 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 700 கொடுத்துருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 700 5G ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7nm ப்ராசஸர். உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லா நிற்கும், இன்டர்நெட் ஸ்பீடும் நல்லா இருக்கும். 5Gல எக்ஸ்க்ளூசிவாக அந்த ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா Vivo Y75 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி MediaTek Dimensity 700 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RAM வந்து 8GB கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 4GB மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோ ஆகாது. நீங்கள் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், கேம்ஸும் விளாடலாம். கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கேம்ஸ் விளாடாமல் ஆவரேஜான கேம்ஸ் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு லேகுமே இருக்கவே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜரை ஒரு 33 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் போடும்போது கொஞ்சம் டைம் ஆகலாம், காலையில் போடும்போது ஒரு 1 hour ஆகலாம். பட் ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 day ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கும். AI சப்போர்ட்டட் கேமராஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நைட் செல்ஃபீஸும் நல்லாயிருக்கும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமராலுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது, 1080 மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். 1080p அப்படிங்கிறது வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து யூஸ்வலாக வர ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் வேணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10K ஜாஸ்தியாக போயிடணும், பட்ஜெட் வந்து மேலே போயிடும். இந்த பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு கமெண்டபிள் ஸ்பெசிஃபிகேஷனோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து விவோவில் இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இதுவும் வந்து அதே மாதிரி இருக்குன்னு நம்புற அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் சேவிங்காக அவங்க வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ படம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபோன் வந்து நார்மலான மெசேஜிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளேக்கும் AMOLED டிஸ்பிளேக்கும் டிஃப்ரென்ஸே தெரியவே தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு கமெண்டபிளான ஒரு ரிவ்யூ வரக்கூடிய ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,990 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். Vivo Y75 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோயிங் கேலக்ஸி, ஸ்டார்லைட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்லையுமே Vivo Y75 உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.